எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் இப்போ இருக்கேன். என்னை பற்றி சொல்லணும்னா என் பேர் கார்த்திக். எனக்கு என் லைஃப்பில் பிடிச்சது 2 விஷயம். அதில் முதல் விஷயம் என் அப்பா. ரெண்டாவது விஷயம் டான்ஸ். அதுக்காக என்னை டான்ஸர்னுலாம் நினச்சிடாதீங்க. டான்ஸ் பார்க்க பிடிக்கும், ஏதோ அப்பப்போ டிவி முன்னாடி ஆடுவேன். இப்படித்தான் ஒரு நாள் பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரா. கார்த்திக், நல்லா தான்டா ஆடுற. காலேஜில் ட்ரை பண்ணலாம்ல? அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக ஆடுவாங்க, நான்லாம் எங்க. ஆடினா தான்டா தெரியும். அதெல்லாம் வேணாம்ப்பா. ட்ரை பண்ணுறா. வேணாம்ப்பா. எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் என்ன பிடிச்ச விஷயம் தயக்கம், பயம்னு கூட சொல்லலாம். அதனால தான் எங்கள் அப்பா ஆடுன்னு சொன்னப்போ கூட வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் என்னை தேடி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. என்ன மச்சான், நோட்டீஸ் போர்டில் டான்ஸ் செலக்ஷன் பற்றி போட்டிருக்கு? இதை கேட்ட உடனே எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்னதுக்காக அன்னைக்கு ஈவினிங் அங்கே போனேன். நான் மட்டும் இல்லை, என் பயத்தையும் கூட்டிட்டு. என்ன டான்ஸா? இல்லை ஜி, சும்மா லேபுக்கு வந்தேன், சும்மா பார்க்கலாம்னு. ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு எனக்கு. அதை யோசிச்சுட்டே வீட்டுக்கு போனேன். அப்புறம் காலேஜில் எப்படி போச்சு? என்னடா டல்லாக இருக்க, என்னாச்சு? காலேஜில் டான்ஸ் டீம் செலெக்ஷன் சொன்னாங்க. ஆடலான் தான் போனேன், தெரில, வந்துட்டேன். கார்த்திக்! அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா, 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 அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா, 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 அப்பா. அதுலேருந்து எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் இல்லைன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன கடைசி விஷயம் அது மட்டும்தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இது என் அப்பா வாங்கி கொடுத்த ஷூ. நான் இதை போட்டு ஆடுவேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் நான் போடவே இல்லை. இப்போ இதை போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. என் அப்பாவோட ஆசையை நினைக்கும்போது இது ஒன்றுமே இல்லை. அந்த டான்ஸ் குரூப் கிட்ட ஒரு சான்ஸ் கேட்க போகிறேன், என் அப்பாக்காக. காலேஜில் டான்ஸ் டீம் செலெக்ஷன் ஆல்ரெடி நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம்.
எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ம் ம் ப்ரோ 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 இப்போ ஸ்லோ சாங் போடுறோம், அதுக்கு ஆடுங்க. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம், ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே, ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. இன்னைக்கு எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்ற போகிறேன். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு கெட்டது நடந்தால் தான் ஒரு நல்லது நடக்கும்னு. அதான் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எப்போவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தள்ளி போடாதீங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கூட இல்லாமல் போகலாம்.